கல்யாணம் என்றால் கலகலப்பு இருக்கும், கலாட்டாவும் நிகழத்தான் செய்யும். உங்க பெண்ணை கொடுங்க அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கொள்ள வந்த இளைஞனுக்கு சுமத்துகிற மிகப்பெரிய வேலை தான் கலாட்டா கல்யாணம். திரையுலகில் அடையாளம் கிடைக்கும் முன்பு பத்திரிகையாளர், எழுத்தாளர், நடிகர் சோவின் தந்தை ஆத்தூர் ஸ்ரீனிவாச ஐயரின் ஆதரவில் திறந்தவெளி நாடகங்களை கோபு நடத்திக்கிட்டு இருந்தாரு. ஆனால் ஸ்ரீதருடன் சினிமாவில் வெற்றி கிடைத்த பிறகு சபா நாடகங்களுக்கு செல்வதோடு சரி. நாடகத்துறையின் மீது தீராத காதல் கொண்டிருந்தவர் நடிகர் திலகம். கோபுவுக்கோ திரைப்படத்துறை, நாடகத்துறை அப்படின்னு இங்கும் அங்குமாக காலத்தை கழிச்சாரு. கோபுவை மீண்டும் நாடகத்துறைக்கு இழுத்ததே நடிகர் திலகம்தான். 1965ஆம் ஆண்டு யுத்த நிதி திரட்டும் பணி தமிழகத்துல தீவிரமாக இருந்துச்சு. அவசரமாக ஒரு காமெடி டிராமா பண்ணி கொடுத்தாரு சித்ராலயா கோபு. அதுவும் வெறும் 2 நாட்களுக்குள் நாடகத்தின் கதையை எழுதி முடிச்சிருக்காராம் சித்ராலயா கோபு அவர்கள். சிவாஜி கணேசன் நடிச்சு கொடுத்திருக்காரு. நாடகம் ஹிட் ஆனது. யுத்தத்துக்கும் நல்ல நிதி கிடைத்தது. குட் ஈவினிங் வக்கீல் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என்ன 3-4 ஜோக்கர் வந்து காப்பிட்டு இருக்கு, அதான் மூஞ்சி கூட பார்த்து பேச மாட்டேங்கிறாரு. ஏற்கனவே ஆட்டம் பிடிக்கல, இதுல வேற உன் மூஞ்சிய பார்த்தா என் ஆட்டம் என்ன ஆகுது? வக்கீல் சார், என் ஃப்ரெண்டோட டாட்டர்ஸ் 2-3 பேருக்கு நான் மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கேன். உங்க பையன் ஒருத்தன் கல்யாணம் ஆகாம இருந்தானே. அட ஏன்பா கூட்டத்துல வந்து என் மனசை வாங்குற? அவன் ஒரு சட்டக்காரியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்கத்தாவுக்கு ஓடிட்டான். குட் ஈவினிங் ஆடிட்டர் சார். குட் ஈவினிங். உங்க பையன் ஒருத்தன் சந்தானம்னு கல்யாணம் ஆகாம இருந்தானே. ஆமா. அவன் எங்க இருக்கான்? அதை ஏன்பா கேக்குற? அவன் ஒரு விடோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாலாஜபத்துல போய் செட்டில் ஆயிட்டான்ப்பா. என்னடா சந்திரா, வர மாப்பிள்ளை கொஞ்சம் அதிகமா போச்சு. ஏண்டா நீயும் நானும் பிள்ளையார மாதிரி இருந்தா மத்தவனா சும்மா இருப்பானா? அவன் உனக்கு அர்ஜென்ட் லைஃப்ல செட்டில் ஆயிட்டான். மிஸ்டர் மதன் இருக்காரா? அவர்தான் மிஸ்டர் மதன். நீங்க தான் மிஸ்டர் மதனா? எஸ். நீங்க யாரு? நான் தான் காஞ்சனா, லலிதாவோட சிஸ்டர். ஐயா என்னது ரொம்ப உயரண்டா, பயமா இருக்குடா. சுபரா, என்னம்மா? நீங்க இங்க இருக்கீங்கன்னு அவ சொல்லிதான் அர்ஜென்ட்டா உங்களை பார்க்க வந்தேன். சாரி, உங்களோட சண்டை போட வந்தேன். ஏமா? நீங்க யார் சார் எங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க? ஆர் யூ மேரேஜ் புரோக்கர்? வந்துடா. நீங்க சொல்ற மாப்பிள்ளையே தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கணுமாமே. ஐ அம் ரியலி வாய். வக்கீல் சார், இப்ப மாத்திரம் இங்க என்ன பார்வை? சீட்டை பாரு. எல்லாரும் பாக்குறாங்கம்மா. இப்படி வா, இப்படி வா. வா வா வா. காஞ்சனா, கோச்சுக்காதே. எனக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்காக தான் உங்க வீட்டுல நான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். நல்லா இருக்கு. உங்க கல்யாணம் நடக்கிறதுக்காக ஏன் சபதத்தை விட முடியுமா? சபதம் என்னவோ? உனக்கு விரோதமா நான் இந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். சொல்லு. ஆமா, ஜஸ்ட் நவ் இப்பதான் உங்க குடும்பத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தான். இத பாருங்க, நான் என் ஃப்ரெண்டு சந்தர். உங்க குடும்பத்துக்கு நான் மாப்பிள்ளையா வரதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ உயரம் தான், இருந்தாலும் பரவாயில்ல. ஐ லைக் யுவர் தாலை. ஷட் அப். உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. ஐயோ, ஏமா சத்தம் போடுற? நீ யாரையாவது விரும்புறியா சொல்லு, அவனையே மாப்பிள்ளையா கொண்டுட்டு வந்து நிறுத்துறேன். மிஸ்டர் மதன், நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். மோகன் ஒருத்தர் என்ன மனப்பூர்வமா காதலிச்சார். நானும் விரும்பினேன். நியாயம்தான். இப்ப திடீர்னு என்ன வெறுத்துட்டு ஒரு நாட்டியக்காரி சரசாங்க பெண்ணோட சுத்திக்கிட்டு இருக்காரு. இதுவும் நியாயம்தான். அப்புறம் தான் நான் ஒரு சபதம் எடுத்துக்கிட்டேன். சபதம் என்னவோ? அவனை விட்டுட்டு என்ன மாதிரி வேற ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னா? இல்ல, மணந்தாள் அந்த மோகனை. இல்லையே மரணம். அப்படி எதுவும் செஞ்சு வைக்காதம்மா, அப்புறம் எனக்கு கல்யாணமே நடக்காம போயிடும். இந்த பாருமா, நீ காதலிச்ச பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே. இல்ல, கவலையை விடு, அந்த பையனையே மாப்பிள்ளையா கொண்டுட்டு வந்து நிறுத்துறேன். போதுமா? தேங்க்ஸ். முதல்ல ஏதோ தப்பா பேசிட்டேன், மன்னிச்சுக்கங்க. அதெல்லாம் இவனுக்கு ரொம்ப சகஜம். வெட்கமான ஒண்ணும் கிடையாது. ஒச்சிடுவேன். அம்மா, அந்த பையனை பத்தி முதல்ல டீடைல் சொல்லு. கலாட்டா கல்யாணம் நாடகத்தை சிவாஜி அவர்களே இயக்குனாரு. மைக் முன்பாக எப்படி வந்து நிற்க வேண்டும், மேடையில் நடிகரின் அசைவுகள், உடல் மொழி, வசன உச்சரிப்பு என எல்லாவற்றையும் கிளிப்பிள்ளைகளுக்கு கூறுவது போல சொல்லிக் கொடுத்தாரு. நாடக அனுபவமே இல்லாத காஞ்சனா போன்ற நடிகைகளை நன்றாக வேலை வாங்கினாரு சிவாஜி அவர்கள். நாகேஷ், ஜெயலலிதா, சந்தியா, சௌகார் ஜானகி, KR விஜயா, மணிமாலா, மனோரமா முதலானோர் நன்றாக பயிற்சி எடுத்து நாடகத்துல நடிச்சாங்க. கலாட்டா கல்யாணம் ஒவ்வொரு ஊர்லயும் சக்கை போடு போட்டது. ஒரு நாள் நாடகம் முடிந்தவுடன் சிவாஜி அவர்கள் கோபுவிடம் வந்தாரு. ஆச்சாரி, இந்த கதை சினிமாவுக்கு செம்மையாக இருக்கும். அவசரப்பட்டு யாருக்காவது கொடுத்து விடாதே. என்னுடைய நிறுவனமே இதை படமாக தயாரிக்கும். ஒரு பய ஒரு செகண்ட் கண் அசர முடியாது.
என்னம்மா எழுதியிருக்க என்றபடி கதையை பிளாக் செய்துவிட்டு போய்விட்டாரு. சில ஆண்டுகள் கழித்து அந்த நாடகத்தை திரைப்படமாக தயாரிக்க சிவாஜி அவர்களின் ஆடிட்டர்களான சம்பத்குமார் மற்றும் நாகசுப்ரமணி 2 பேருமே விரும்பினாங்க. அதற்கு கிடைத்த வரவேற்பை பார்த்த சிவாஜி அவர்கள் இந்த கதையை சிவாஜி ஃபிலிம்ஸ் ஆடிட்டர்கள் சம்பத் மற்றும் நாகபூஷணம் 2 பேருமே தயாரிக்க அதை சிவாஜி அவர்களே வாங்கி வெளியிட்டாரு. படத்திற்கு யாரை டைரக்டராக போடுவது அப்படின்ற விவாதம் வந்தபோது சிவாஜி அவர்களின் சகோதரரும் அவருடைய நிர்வாகம் முழுவதும் கவனித்து வரும் சண்முகம் அவர்கள் ஒரு சில டைரக்டர்கள் பெயரை சொன்னாரு. ஆனால் சிவாஜி அவர்களும் ராஜே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏங்க ஏன்பா என்னங்க யாராரா இருக்காங்க? யாருங்க? இது மதன் வீடுதான். குளிச்சுக்கிட்டு இருக்காரு, வந்துருவாரு. பொட்டி படுக்கையோட வந்திருக்கிறீங்க. வெளியூர் போல இருக்குது. ஓஹோ, பையன் வந்திருக்கானா? நீங்க என்ன சொல்றீங்க? மாப்பிள வல்லியான்னு கேட்டேன். ஏன்னா மதன் தான் 3 பொண்ணுங்களுக்கு மும்மரமா மாப்பிள தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அது விஷயமா உங்களுக்கு லெட்டர் போட்டு வரவழைச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? வாட்? என்ன லட்சுமி, என்ன உளறாரு இவரு? நான் ஒண்ணும் உளரல. என் பொண்ணுங்களுக்கு தானே அவர் மாப்பிள தேடிக்கிட்டு இருக்கிறாரு. என்னது? 100க்கு 100 அவர் தரக மாதிரி தான். ஏன்னா பொண்ணுங்களுக்கு அப்ப நான் தானே. அப்பா கண்டவங்களோட என்ன பேச்சு? வாட் நான்சென்ஸ்! நாங்களா கண்டவங்க? எங்க போறாரு? இவரும் குளிக்க போறாரா? ஏமா என்ன மாப்பிள்ளைய போய் வாடா போடாங்கிறாரு? சின்ன பிள்ளையில ஆனாவன் சொல்லி கொடுத்த அச்சுப்படி வாத்தியார. வாங்கப்பா. அம்மா எப்பமா வந்த? ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க எல்லாம். யாரா இவங்க எல்லாம்? அது வந்து மதனோட அப்பாவா? நீ என்னமோ இவரோட பெண்களுக்கெல்லாம் வீடு வீடா போய் மாப்பிள்ளை தேடி அலையறியாமே? அது நாட் அஷேம்? டேய், அவர் டையும் அவர் மீசையும் who is this clown? ஏப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? கொஞ்சம் பேசாம இருக்கிறேன். அம்மா அவரு சத்தம் போட்டாலும் என்ன சம்பந்தின்னு ஒத்துக்கிறாரு. ஆமா, கிளவுன்னா சம்பந்திட்டானே. அப்பா அப்பா மிஸ்டர் மதன் எங்க அப்பா முதல்ல வீட்டுக்கு வந்திருக்காரு. இவங்க யாருன்னு தெரியாம மிஸ்டேக் பண்ணிட்டாரு. அதுக்காக இப்படி இன்சல்ட் பண்றது? கொஞ்சம் பேசாம இரு. அடடா, நீங்க பேசாம இருங்களே, இதெல்லாம் சகஜம். தள்ளுமா சம்பந்தி. What do you talk? He is talking sense. இவருக்கும் எங்க அக்கா சார், எங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது சார். இனிமேதான் சொல்லணும். அவர் பெரிய பணக்கார பேங்கர். 50 லட்சம் ரூபாய் கேஷ் மட்டும் வச்சிருக்காரு. அதனால தான் அப்படி சத்தம் போடுறாரு. 50 லட்சமா? 5-6 லட்சம் வச்சிருக்கிறவன அர்த்தம் இல்லாம கத்துறான். 50 லட்சம் ஆகாயத்துல போயில கத்தணும். அப்ப இவர் கத்துல பணம் கத்துருக்கு. ஆமா சார், நீங்க இப்ப போங்க. முள்ள அவர்கிட்ட விஷயத்தை சொல்லி நான் சமாளிச்சிடறேன். தம்பி, நீ சமாளிக்கிறதுல இன்டெலிஜென்டலி. பேங்கர் சார், Get out! I can't tolerate this nonsense anymore. I said anymore. அவர் கத்திட்டு மோர் கேட்கிறாரு. கொடு. வாங்கப்பா. அம்மா லட்சுமி, மகனை பார்க்கணும் துடிச்சியே. இப்ப நீயே பாத்துக்கிட்டியா இந்த கன்றாவி எல்லாம்? மதன் என்னப்பா இதெல்லாம்? அம்மா, வந்திருந்தவர் எங்க ஆபீஸ் மேனேஜரோட ஃப்ரெண்டு. அவருக்கு 3-4 பொண்ணு இருக்கு. தமாஷா ஒரு நாள் அந்த பொண்ணுகளுக்கெல்லாம் நான் மாப்பிளை தேடுறேன்னு சொன்னேன். இதென்ன தப்பா? அப்பப்பா, எனக்கு பொழுது போல நான் ஏதாவது வேலைக்கு போறேன்னு சொன்னேன். நானும் போனா போகுது சரின்னு. நீ என்னடான்னா இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு மாசம் எங்கிட்ட இருந்து 3000-4000 வரவழைச்சு செலவழிச்சுக்கிட்டு ஆட்டமா போட்டுக்கிட்டு இருக்கிற. லட்சுமி, இனிமே இந்த பையல ஒரு நிமிஷம் கூட இங்க விட்டு வைக்க கூடாது. உடனே பேக்க. ஏண்டா மதன் அப்பா மனசு நோகும்படி நடந்துக்கிற? அப்பா, அந்த காலத்துல தசரத சக்கரவர்த்திக்கு ஒரு ராமன், இந்த காலத்துல திருச்சி பேங்கர் மாசலாமணிக்கு ஒரு மதன். அப்படி எல்லாம் தப்பா நடக்க மாட்டேன்பா. டேய், உன் விவகாரம் எனக்கு ஒன்னும் பிடிக்கல. கடைசியில காதல் கீதல்னு என்கிட்ட வந்து கதை சொன்னேன். I will simply kill you. ஆண்களையே பிடிக்காத மனோரமாவை மனம் மாற்ற நாகேஷை கொண்டு மடைமாற்ற முயற்சிப்பாரு சிவாஜி அவர்கள். நாகேஷின் தற்கொலை நாடகம் ஓரளவு ஒர்க் அவுட் ஆகும். அதே சமயத்துல ஏன் ஆண்களை பிடிக்காது அப்படின்றதுக்கு கல்லூரி காலத்துல நடந்த விஷயத்தை சொல்லி மனோரமா அவர்கள் குமுறுவாங்க. அந்த ஜம்புவை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜம்பு வீட்டுக்கு சென்று அவரிடம் அடி உதையும் வாங்கி தெறிக்க ஓடி வருவார்கள் சிவாஜியும் நாகேஷும். அடுத்த கட்டமாக ஜம்பு வீட்டில் இருக்கும் குழந்தையை நாகேஷ் தூக்கி கொண்டு வந்துடுவாரு. அதன் பிறகு கலாட்டா கலேபரமாகி போகும். போதாக்குறைக்கு குழந்தை பிறந்தது முதல் எங்களுக்கு நேரம் சரியில்லை, நாங்களே கொன்று விடலாம் அப்படின்னு இருந்தோம், நீங்களே குழந்தையை வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு பாழடைந்த கோவில் மண்டபத்தில் சீட்டு வைக்க சிவாஜி அண்ட் கோ நொந்து நூலாகி
நூலும் அந்து அவலாகி போவதெல்லாம் தனி காமெடி. ஒரு வழியாக மனோரமா கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மாறுவாங்க. ஏவிஎம் ராஜனை மடக்கி திசை திருப்ப அவரும் ஒரு வழியாக ஜோதிலட்சுமி பக்கம் வந்துடுவாரு. குழந்தை அந்த பணக்கார ஜம்புவோட குழந்தை எதுக்காக தூக்கிட்டு வந்த? நம்மள போட்டு இருக்குன்னு இருக்கனானே அந்த பயலோட இருமாப்ப அடக்கணுங்கிறதுக்காக அவன் குழந்தை தூக்கிட்டு வந்துட்டேன். அட பாவி, பாவியானா? அது மாத்திரமல்ல, கூடவே ஒரு மிரட்டல் காகிதத்தை எழுதி வச்சுட்டு வந்திருக்கிறேன். டேய் ஜம்பு, உன்னுடைய குழந்தையை நீ மறுபடியும் உயிரோட பார்க்கணும்னா நாளைக்கு ராத்திரி 8 மணிக்குள்ள ரூபாய் 2 லட்சத்தை பெட்டியில வச்சு பிள்ளையார் கோயில வச்சுட்டு நீ தூர போயிடு. அப்படி பணம் கரெக்டா உன்னால முடியல, நாங்க சொல்ற பொண்ணு கால நீ விடறதுக்கு தயாரா இருக்கணும் ஒரு உத்தரவாத சீட் எழுதி வச்சுட்டு போன்னு சொல்லி இருக்கிறேன். சண்டாளா, அவரை காலில் உள்ள வைக்கிறதுக்காக குழந்தை தூக்கிட்டு வந்திருக்கேடா. இது கிரிமினல் கேஸ் வரைக்கும் போகுதா? போட்டு வேடா. என்ன சொல்ற? அடி அடி, என்ன அடித்தா என்ன? திருடியதுதான். ஐயோ, என்னையே அடிடா. என்னங்க லலிதா வந்து சொன்னா எனக்காக ஜம்பு கிட்ட சண்டை போட போய் உங்க 2 பேருக்கும் நல்ல அடியாமே பாத்துட்டு போலான்னு வந்தேன். முதுகுல அடியா மூஞ்சில அடியான்னு பாத்துட்டு போக வந்தீங்களா? 2 பேருக்கும் பெரிய கண்டம். எனக்கு வந்த கோபத்துல என்ன பண்ணீங்க? பல்ல கடிச்சேன். அந்த ஜம்புவை கொலையா பண்ணிருப்பேன். இவன் தான் இடையில புகுந்து தடுத்து விட்டான். கொலை செய்யறதை விட கொடுமையான காரியம் இப்ப செஞ்சிருக்கேடா. ரத்னா, அந்த ஜம்பு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கணுமா? அதுக்காக அவன் குழந்தையை திருடிக்கிட்டோம். ஐயோ ரத்னா, அந்த ஆணவம் பிடிச்ச ஜம்புவை அடிபணி வைக்க வேண்டும் என்று தீர்மானித்தேன். அதற்கு என் பலத்தை நம்பி பிரயோஜனமில்லை என்று என் அறிவை பயன்படுத்தினேன். எப்படி? என்னடா டைலாக் பேசுறியா? ஏண்டா முன்னால டைலாக் பேசக்கூடாதா? பெரிய கிங்சாலம் மூளையை உபயோகப்படுத்தினாரா? என்ன காரியம் செஞ்சுட்டீங்க? நல்ல காரியம் தாங்க செஞ்சிருக்கிறேன். நீங்க என்ன பயப்படுறீங்க? அந்த ஜம்பு பெரிய பணக்காரனா இருக்கலாம், ஆணவம் பிடிச்சவனா இருக்கலாம், திமிர் பிடிச்சவனா இருக்கலாம். ஆனா பாசத்துக்கு முன்னாலே அடி பயந்துதானே தீரணும். உனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான் பாத்தியா? நீ குழந்தைய பத்தி கவலைப்படாதே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இத பாருங்க, உங்களுக்காகத்தான் நான் உயிரையே பணையம் வச்சிருக்கிறேன். அந்த மிரட்டல் காரியம் எழுதியிருக்கேன், அதுக்கு என்ன பதில் வருதுன்னு பார்த்துட்டு உடனே குழந்தைய கொண்டு போய் வச்சிடறேன். எப்படியோ என்ன வம்பல மாட்டிடாதீங்க. ஐயோ, அத்தை கோவமா போறாங்க. புறடே, அத்தைக்கு டாடா சொல்லு, டாடா சொல்லு. நடிகையாகும் ஆசை கொண்ட சச்சுவுக்கு என்ன செய்வது அப்படின்னு விழி பிதுங்கி இருக்கும் வேளையில் ஜவுளி கடை ஓனர் வி கோபாலகிருஷ்ணன் கண்ணில் பட அவ்வளவுதான். மடக்கி பிடித்து கண்டிஷன்களை எல்லாம் சொல்லுவார்கள் சிவாஜியும் நாகேஷும். அவரும் சம்மதிக்க எல்லோரையும் பிடித்துவிட்ட, எல்லோருக்கும் மாப்பிள்ளை கிடைத்துவிட்ட சூழ்நிலை ஒரு பக்கம். 4 பெண்கள் இருந்தும் தாய்மாமன் சோவை யாருமே கட்டிக்கொள்ள விரும்பாத நிலை. யதார்த்தமாய் சோ ஒரு பெண்ணை சந்திக்க அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள கேட்பாரு சோ. அவரும் சம்மதம் சொல்லுவாரு. அந்த பெண் குழந்தையை எடுத்து வந்த வீட்டில் வேலை பார்ப்பாங்க. சிவாஜி அவர்கள் வீட்டில் உள்ள குழந்தை இதுதான் அப்படின்ற விவரம் சோவுக்கு தெரிய வர அங்கே குழந்தை பிரச்சனை ஒரு வழியாக முடிவுக்கு வரும். இதாங்க சார் நீங்க கேட்ட பேபி சைஸ். உங்க சைஸுக்கு ஏதாவது ஸ்லாக் வாங்கி போட்டதானே? 1 2 7 8 வாங்கலாம். ஃப்ரீயா கொடுத்தானா பரவாயில்ல. கட்டப்பா, இத கட்டிக்கிட்டு சேஞ்ச் கொடுங்க சார். என்னையா இத போய் என்னடா வெறும் போட்டோயா அது? அத்தையா அப்படி பாக்குற? என்ன ஜோராகுது, என்ன ஜோராகுது, என்ன போது, என்ன போது. சார், சினிமா நடிகையா? சார் சார் இது இதுவா? இருமணி லிஸ்மானியா, இட்டாலியன் ஆர்டிஸ்ட். சார், என் பில் பணத்தை கூட நீங்க கொடுக்க வேணாம். இந்த அட்டையை கிச்சு என்கிட்ட கொடுத்துருங்க சார். நான் வீட்டுல பிரேம் போட்டு மாட்டிக்கிறேன். பாவி, இப்படி வியாபாரம் பண்ணினா உன் முதலாளி கடை மூட வேண்டித்தான். அது எப்படி மூட முடியும்? நான் தானே முதலாளி. சார், இந்த அட்டையை கிச்சு கொடுத்துருங்க சார். முதலாளி, உங்களுக்கு என்ன சினிமா பைத்தியமா? சாதாரண சினிமா பைத்தியமா? எப்ப பிடிச்சது? 8 வயசுல பிடிச்சது சார். எப்ப விடும்? தெரியாது சார். சார், எங்க வீட்டுல நீங்க நம்புங்க நம்பாட்டி போங்க. ஜெயலலிதா, தேவிகா, விஜயா, சரோஜா தேவி, சைலஸ்ரீ, வாணிஸ்ரீ, ஜெயஸ்ரீ. போதியா? ஒரு ஸ்திரியா விட்டுக்கல. விடுவனா? இவங்க எல்லாருடைய போட்டோவையும் பிரேம் பண்ணி மாட்டிருக்கிறேன் சார். சார், நான் தினசரி தெய்வத்தை கூட கும்பிடுறதில்ல சார், இவங்களை தான் கும்பிடுறது. அது போதையா? நிச்சயம் உனக்கு மோட்சம் உண்டு. ஏ மதனா, 4வது கேஸ். காந்தாவுக்கு சரியான கிறுக்கம் கிடைச்சிருக்கான், மடக்கி போடு. ஐடியா. ஏப்பா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையே சார், இன்னும் வேலை வரலையே சார். வேலை வந்துருச்சு. ஏ மதனா, சரியான பைத்தியக்காரன் கிடைச்சிருக்கான். காந்தாவுக்கு இவன் விட்டா வேற ஆளே கிடைக்காது. சீக்கிரம் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லு.
திடீர்னு எப்படி சொல்றது? பையன் பயந்துற போறான். நம்ம இடத்துக்கு தள்ளிட்டு போய் அப்புறம் சொல்லுவான். சரி அவரை கலப்பு. ஏப்பா உனக்கு இந்த ஒரு கடை தானா? இல்லீங்க, டவுன்ல ஒரு பெரிய ஹோல்சேல் கடை வச்சிருக்கிறேன். தாப்பா ஹோல்சேல். உனக்கு கல்யாணம் ஆகணுமா? ஆமா சார். அப்படின்னா நான் சொல்றபடி கேக்குறியா? என்கிட்ட ஒரு பொண்ணு இருக்கு கல்யாணத்துக்காக. நாளைக்கு 5 மணிக்கு நம்பர் 5 சிங்கார முதலி தெருவுக்கு வந்தீங்கன்னா அதை பத்தி பேசி முடிவு பண்ணலாம். நாளைக்கு இல்ல சார், இப்ப வந்துடுறேன் சார். இன்னைக்கு எனக்கு வேலை இருக்குப்பா, நாளைக்கே வா. சரி சார். டேய் பையா, 2 பேருக்கு நல்ல கலரா கொண்டா. கராரா மப்சல் குராக்கி உட்காரியா. அப்ப இந்த பணம் வேணாம்ல? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஆள விடு. கல்யாணம் பண்ணிக்க போறேன். கலாட்டா கல்யாணம் திரைப்படத்துல MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் அமைந்த ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தான் அப்பப்பா நான் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை TM சௌந்தரராஜன் ஃபென்டாஸ்டிக்கா பாடியிருப்பாரு. பாடலுக்கு உண்டான வரிகளை வாலி அவர்கள் எழுதியிருந்தாரு. அப்பப்பா நான் அப்ப நல்லடா, தப்பப்பா நான் தாயும் அல்லடா, எங்கே எவனோ பெற்ற பிள்ளையோ, இங்கே வந்த தத்து பிள்ளையோ, ஆறினாரோ ஆறினாரினாரோ. அப்பப்பா நான் அப்ப நல்லடா, தப்பப்பா நான் தாயும் அல்லடா, எங்கே எவனோ பெற்ற பிள்ளையோ, இங்கே வந்த தத்து பிள்ளையோ, ஆறினாரோ ஆறினாரினாரோ. ஆயி 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 ஆறினாரோ. கல்யாணம் இன்னும் ஆகாத வேளை, கை மீது பிள்ளை தீராத தொல்லை. கல்யாணம் இன்னும் ஆகாத வேளை, கை மீது பிள்ளை தீராத தொல்லை. தானாட்ட சொன்னால் பாட்டொரு சொல்வேன், தானாட்ட சொன்னால் பாட்டொரு சொல்வேன், பாலூட்ட சொன்னால் நான் எங்கு போவேன். அப்பப்பா நான் அப்ப நல்லடா, தப்பப்பா நான் தாயும் அல்லடா, எங்கே எவனோ பெற்ற பிள்ளையோ, இங்கே வந்த தத்து பிள்ளையோ, ஆறினாரோ ஆறினாரினாரோ. ப்ளாயிங் 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 ப்ளாயிங். கணக்காக பிள்ளை பெறுகின்ற திட்டம், எனக்காகத்தானோ ஏற்பட்ட சட்டம். கணக்காக பிள்ளை பெறுகின்ற திட்டம், எனக்காகத்தானோ ஏற்பட்ட சட்டம். கடன்காரன் வந்தால் நடுங்காத நெஞ்சம், கடன்காரன் வந்தால் நடுங்காத நெஞ்சம், அடங்காத பிள்ளை அழுதாலே அஞ்சும். அப்பப்பா நான் அப்ப நல்லடா, தப்பப்பா நான் தாயும் அல்லடா, எங்கே எவனோ பெற்ற பிள்ளையோ, இங்கே வந்த தத்து பிள்ளையோ, ஆறினாரோ ஆறினாரினாரோ. ப்ளாயிங் 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 ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.